வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி கொன்சி அவர்கள் எடுத்து வருகிற புத்தி உள்ள ஸ்திரீ பாகம் 41 கேட்போமா? ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் பாகம் 41. ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில புத்தி உள்ள ஸ்திரீயான ஒவ்வொரு பெண்களும் செய்ய வேண்டிய காரியம் முதலாவதாக நீதிமொழிகள் 31:15 சொல்லுகிறது, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஆம், அருமையான பெண்களை, இந்த நாட்களில பெண்கள் என்பது எல்லாரும் காலையில அதிகாலையில எழும்புகிற பெண்களா இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில அநேகமாக பெண்கள் எழும்புவதே 10 மணி 12 மணி அப்படிதான் எழும்பி கடைகளில் சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுவதுண்டு. ஆனா வேதம் நமக்கு சோம்பேறிகளா இல்லாதபடி அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையில் எழும்பி ஜெபம் செய்துவிட்டு காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளுக்கும் அப்படியாக அதிகாலை ஜெபம், அதிகாலை வேத வாசிப்பு, இப்படியாக பிள்ளைகளையும் அப்படியாக பழக்குவிக்கும் பொழுது அது குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு பெண்களும் இருட்டோடு அதிகாலையில எழும்பி சுறுசுறுப்பாய் வேலை செய்கிற பெண்களா இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் பார்ப்போமானால் நீதிமொழிகள் 31:29 அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். பெண்கள் அப்படித்தான் குணசாலிகளா இருக்கணும். அநேகரை விட எல்லா விதத்திலையும் குடும்பத்தில் வருகிறதான பிரச்சனைகள், குடும்பத்தில் வருகிறதான சிக்கல்கள், பண போராட்டங்கள் எல்லாவற்றையுமே அவள் சரி செய்யக்கூடிய பெண்களா இருக்க வேண்டும். வரவு செலவு விடயங்களிலே கணவன் உழைத்து கொண்டு வருகிற பணத்தையோ அல்லது நாங்க உழைக்கிற பணத்தையோ ஏதோ ஒரு வழியில தேடுகிற பணத்தையோ வீண் விரயம் செய்யாதபடி, வீணான காரியங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்காதபடி ஞானமுள்ள பெண்களாய் அந்த பணத்தை சேமிப்பதிலே அவள் அக்கறை செலுத்துகிறவளா இருக்க வேண்டும். எனவே ஒரு குணசாலியாக இருக்க வேண்டுமானால் எல்லா விதத்திலும் அவள் ஒரு எல்லா விதத்திலும் அவள் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரியா இருக்க வேண்டும். அதிகாலையில் எழும்புறது மாத்திரமல்ல, உதவி செய்கிற காரியங்கள் இல்ல, ஏழை எளியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், நம்மை தேடி வருகிறவர்களுக்கு உதவி செய்கிற பெண்களாக இருக்க வேண்டும். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். பாருங்க, செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். நல்ல நேர்மையோட அன்போடு எல்லாவற்றிலும் நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரியாக இருந்தால் தேவன் எல்லா இடத்திலும் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். உதவி செய்கிற காரியங்கள், ஏழைகளுக்கு இறங்குகிற பெண்களாக, குணசாலியான பெண்களாக, கணவனை மதிக்கிற பெண்களாக, பிள்ளைகளை மதிக்கிற பெண்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கிற பெண்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த நாட்கள்ல சிறு பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த பெண் குழந்தை எப்படி வளர்க்கப்படுகின்றாலோ அப்படிதான் அந்த குழந்தை பெரிய ஆளா வரும் பொழுது கூட அது நல்ல கிரியைகளுக்குள்ள இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளையாயிருக்கும். எனவே குழந்தைகளை வளர்க்கிற விதமும் அந்த குழந்தைகள் மீது கரிசனை காட்டி குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வேதங்களை வாசிக்க கற்றுக் கொடுத்து அப்படியாக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். குழந்தைகள் எல்லா நாட்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படியாக குழந்தைகளை வளர்க்கிற விதத்தில் பெண் என்பவள் மிகவும் கரிசனை உள்ளவளாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கர்ப்பத்தின் கனி, ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப தேவனால் கொடுக்கப்படுகிறது. எத்தனை பெண்கள் இன்று குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை அதுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குழந்தை இது கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் இந்த கனியை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்ததான இந்த காரியம், தேவன் கொடுத்ததான இந்த குழந்தை என்று சொல்லி குழந்தை மீது அக்கறையும் கரிசனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். நல்ல போதகத்தை, அந்த நல்ல போதகத்தை குழந்தை விட்டு விடாதிருக்கும்படியாக நீதிமொழிகள் 4:2 சொல்லுகிறது, நற்போதகத்தை உங்களுக்கு தருகிறேன், என் உபதேசத்தை விட்டு விடாதிருங்கள். தேவனால் வேதத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நற்போதகங்களை, அந்த நல்ல காரியங்களை குழந்தைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயம்
விஷயங்களை மாத்திரமே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று நாங்கள் அதிகமாக பிள்ளைகளுக்கு டெலிபோனை கொடுத்து அந்த மொபைலுக்குள்ள பிள்ளைகளை அடக்கி விடுகிறது உண்டு. ஆனால் அந்த மொபைலை விட ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள பிள்ளைகளை அடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ள பிள்ளைகள் வளரும் பொழுதுதான் அவர்களுக்கு தேவ அன்பு, மற்றவர்களை நேசிக்கிற அன்பு, உலகத்தாரை எப்படி நடக்க வேண்டும், என்ன எப்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சிறு பிராயத்திலிருந்து அவர்களுடைய சிந்தையில் பதிவாகப்படுகிறது. எனவே பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் பொழுது வேதத்தின் கனிகள், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தைரியமா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்கள். எல்லா வேலையிலும் பெண்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் தைரியமாய் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது அதை சமாளிப்பதற்கான தைரியங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப தைரியமா இருக்கும் பொழுது தான் குடும்பத்தை கட்ட முடியும். இன்னைக்கு நிறைய பெண்கள், அநேக பெண்கள் குடும்ப தலைவிகள் திருமணம் முடித்த புதிது தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க. ஏன்னா தைரியம் இல்லை. அந்த குடும்பத்துல வருகிற பிரச்சனையை சமாளிப்பதற்கான தைரியம் இல்லை. எனவே குடும்பத்துல தைரியமா இருக்கும். தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளை அழகாய் வளர்க்க வேண்டும். எல்லாவற்றிலுமே தைரியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. சின்ன விடயங்கள், குடும்பத்துல கஷ்டங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, எல்லாவற்றையும் கண்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போவோமானால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம சோர்ந்து போய் விடுகிறது. சோர்வு நம்முடைய ஜெப வாழ்க்கையை கூட நம்மை சோர்வடைய செய்கிறது. ஆலயத்துக்கு போக முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, எல்லாவற்றுக்கும் கூட இந்த சோர்வு ஒரு பெரிய காரணமா இருக்கிறது. எனவே நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் சோர்வு இல்லாதபடி அவர்களை வளர்க்க வேண்டும். நாம் சோர்ந்து போகாதபடி இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் எல்லாருக்கும் ஏற்ற ஒரு கணவனுக்கு ஏற்ற மனைவி, அவருக்கு ஏற்ற ஒரு கணவன், ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த குடும்பங்கள். அப்ப தேவன் அழகான உறவுகளைத்தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அந்த அழகான உறவுகள் அழகான முறையில வாழ வேண்டும். தேவன் வார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அப்ப பெண்களாகிய நாம கர்த்தரை தேடும் பொழுதுதான் நம் குடும்பங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காக்கப்படுகிறது. குடும்பம் ஒரு குறையும் இல்லாமல் நடத்தப்படுகிறது. ஏன்னா தேவனை தேடும் பொழுதுதான் பெண்கள் தேட வேண்டும். கணவன் வேலைக்கு போனாலும் கூட அவருக்கு தேவனை தேட வழிக்கு கிடைக்கலையா, நாம தான் பெண்களை தேவனை தேட வேண்டும். வேதத்தின் ரகசியங்களை தேட வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேடுகிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப நம்ம தேவனை தேடும் பொழுது அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அநேக காரியங்களுக்கு நாங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாங்க தேடும் பொழுது பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப இங்க கஷ்டப்பட்டு சிங்கக்குட்டிகள் பட்டினியா கடந்தாலும் கூட தேவன் நம்ம எவ்வளவு பேர் உலகத்தார் பட்டினியா இருக்கலாம், உலகத்தார் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனா தேவனை தேடுகிற நாம் ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் குறைவில்லாமல் நடத்துகிறாரு, குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு, குறைவில்லாமல் உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. நீதிமொழிகள் 31:20 சொல்லுகிறது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். யாரு அப்படி நீட்டுகிறாளாம்? குணசாலியான பெண். எப்படி அவள் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறாள். இப்ப இங்க வசனம் சொல்லுது நமக்கு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்ப பெண்கள் தேவனை அதிகமாய் தேடும் பொழுது குறைவில்லை. வீட்டுல எல்லா பொருளும் நிறைவா இருக்கும். பண வசதி கஷ்டம் எதுவுமே இருக்காது, எல்லாம் நிறைவா இருக்கும். அப்படி நிறைவா இருக்கும்போது தாராளமாய் கொடுக்கிற பெண்ணாவும் கூட அவள் மாறி விடுகிறாள். அப்போ தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுக்குடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். பிள்ளைகளையும் ஒரு சபையாக, வீட்டையும் கூட ஒரு சபையாய் மாற்ற வேண்டும். அதுதான் பெண்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம். வீடே ஒரு சபையா இருக்கணும். வீட்டுக்குள்ளே அதிகமான ஜெபம் இருக்க வேண்டும். கிடைக்கிற நேரங்கள்ல தேவனுடைய பாதத்துல அமர வேண்டும். கிடைக்கிற நேரத்துல கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். கிடைக்கிற நேரத்துல சின்ன ஒரு ஊழியமாவது செய்ய வேண்டும். அப்ப எப்படியாக ஒரு பெண் அழகா இருக்க வேண்டும். ஆடம்பரமான உடைகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள் அதெல்லாம் பரலோகத்துக்கு ஏற்றதல்ல. பரலோகத்துக்கு தேவையானது அழகு தான். அழகு, தேவனுக்கு பயப்படுகிற அழகு, தேவனால் புகழப்படுகிற ஸ்திரீ, அதுதான் பரலோகத்துக்கு தேவையா இருக்கிறது. எனவே இந்த நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம ஒவ்வொரு பெண்களும் அதிகாலையில எழும்புகிறவர்களாய், செம்மையானவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்துல வீட்டிருக்கிறவர்களாய், நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீகளாய், குடும்பத்தை அழகாய் நடத்துகிற ஸ்திரீகளாய் தேவன் நம்மை ஒவ்வொருவரை மாற்றுவாராக. இரக்கமுள்ள
அன்பின் பிதாவே, இந்த நாட்களில் அப்பா புத்தி உள்ள ஸ்திரீகளாகி நாங்கள் அப்பா எங்கள் வீட்டை சரியாய் கட்டி எழுப்புவதற்கு நீங்க துணை செய்வீராக. அப்பா நாங்கள் அதிகாலையில் எழும்புகிறவர்களாக, பிள்ளைகளை அழகாய் நேசித்து வளர்க்கிறவர்களாக, ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறவர்களாக, வீட்டையே ஒரு சபையாய் மாற்றுகிற பெண்களாய் எங்கள் ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக. பெண்களுக்கு ஏற்ற அப்பா, உலகத்துக்கு ஏற்ற அப்பா, நல்ல சமூகத்துக்கு நல்ல ஒரு பிள்ளையை நாங்கள் கொடுக்கிற பெண்களாய் ஒவ்வொரு பெண்களை நீர் மாற்றுவீராக. பெண்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஆண்டவரே கனியா இருக்க வேண்டும். அது அப்பா சுவை மிகுந்த கனியா இருக்க வேண்டும். அப்பா நல்ல கனிகளை கொடுக்கிற இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. நல்ல அருமையான கனியை கொடுக்கணும் அப்பா. காயம் கட்டுகிற இருதயமாய் ஆண்டவரே, காயத்தை ஏற்படுத்துகிற இருதயமா அல்லாதபடி காயம் கட்டுகிற இருதயமாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.